திடப்பொருட்களை வகைப்படுத்துதல் அப்படிங்கிறதுல முதல் வகைப்படுத்தலானது வந்து பார்த்திங்க அப்படின்னா அயனிக் படிகங்கள், இந்த அயனிக் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அயனிக் படிகங்களை பார்க்கலாம். இந்த படிகம் எப்படி இருக்கும் அப்படின்னா நேர் அயனிகளாகவும் மற்றும் எதிர் அயனிகளால் வந்து காணப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. அதாவது இது வந்து பொதுவாகவே வந்து உப்புக்கள் தான் வந்து இந்த அயனி படிகங்கள் சொல்கிறோம். அந்த உப்பு நமக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கக்கூடிய ஒரு உப்பு வந்து பார்த்திங்கன்னா சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடு வந்து பார்த்திங்கன்னா Na+ ஆகும், Cl-. இதில் ஒரு நேர்மின் அயனியும் இருக்குது, எதிர்மின் அயனியும் இருக்குது. இன்னமும் நம்ம பொதுவாக சொல்லலாம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டலும் ஒரு நான் மெட்டலும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடியதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அயனி படிகங்கள். இந்த Na வந்து நம்ம மெட்டல்னு சொல்லுவோம், Clங்கிறது வந்து நான் மெட்டல். அதாவது உலோகமும் அலோகமும் ஒன்றிணைந்து ஒரு படிகத்தை உருவாக்கியிருக்கு. அந்த படிகம் தான் வந்து அயனி படிகங்கள்ங்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டு அயனிகளுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா கவர்ச்சி விசை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இவை வந்து வலிமையான நிலைமின்னியல் கவர்ச்சி விசையால் வந்து ஒன்றோடு ஒன்று வந்து எப்படி இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒன்றோடு ஒன்றாக இறுக்கமாக பிணைத்து வைக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறாங்க. இதை இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலைமின்னியல் கவர்ச்சி விசைங்கிறது ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ இதில் இந்த நிலைமின்னியல் கவர்ச்சி விசையானது பெருமமாக அமையும் வகையில் நேர் அயனியை சுற்றி, இப்போ நேர் அயனின்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு வைங்க, அந்த பாசிட்டிவ் சார்ஜ் சுற்றி, அதாவது ஒரு நேர் அயனியை சுற்றி எவ்வளவு எதிர் அயனிகள் இருக்க முடியுமோ அவ்வளவு எதிர் அயனிகள் வந்து இருக்கும் அப்படிங்கிறார். இப்போ இதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்படியே மிடில் வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு எதிர் அயனி இருக்குதுன்னு வைங்க. இப்போ இந்த இடத்துல நடுவில் வந்து எதிர் அயனி இருக்குது அப்படின்னா அப்போ அதை சுற்றி ஃபுல்லாக எப்படி இருக்கும், ஒரு பாசிட்டிவ் இருக்கும். அப்போ வந்து இதனுடைய மறுதலையும் உண்மைதான். அதாவது என்ன அப்படின்னா ஒரு அயனி படிகத்தை பொறுத்தளவுக்கு நேர்மின் தன்மை இருக்கக்கூடிய அயனியை சுற்றி எதிர்மின் தன்மை இருக்கக்கூடிய அயனிகள் ஃபுல்லாக இருக்கும். இல்லை மிடில் வந்து எதிர்மின் தன்மை இருந்துச்சுன்னா அதை சுற்றி நேர்மின் தன்மை இருக்கக்கூடிய அயனிகள் வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. படிக அமைப்பினை பெற்றுள்ளன. பெரும்பாலான அயனி படிகங்கள் கனசதுர நெருங்கி பொதிந்த அமைப்பினை பெற்றுள்ளன. எடுத்துக்காட்டாக பின்வரும் படத்தில் காட்டியுள்ளவாறு சோடியம் குளோரைடு படிகத்தில் Na+ மற்றும் Cl- அயனிகள் அமைந்துள்ளன அப்படின்ட்டு இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. அந்த படம்ங்கிறது என்ன இப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அவங்களே அந்த படத்தில் வந்து அதை மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த கலர்ஸ், அது ஒரு எல்லோ மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய இந்த கலர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சோடியமாகவும், இந்த க்ரீன் கலராக இருக்கக்கூடிய பச்சை நிறமாக இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா குளோரின் அயான்ஸாகவும் வந்து காமிக்கப்பட்டிருக்கு. இப்போ இதில் இந்த மிடில் இருக்கக்கூடிய இந்த சோடியத்தை பாருங்கள். இந்த சோடியம் இப்போ எத்தனை குளோரின் கூட இணைஞ்சிருக்குன்னு பாருங்கள். இந்த சோடியமானது இங்கே ஒரு குளோரின், இங்கே ஒரு குளோரின், இங்கே ஒரு குளோரின், இங்கே ஒரு குளோரின், மேலே ஒரு குளோரின், கீழே ஒரு குளோரின். இப்போ நம்ம அப்போ முன்னாடி பார்த்தது போல தான். அப்போ ஒரு பாசிட்டிவ் சுற்றி எல்லாமே என்னதான் இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் இருக்கும். அதே போல் இப்போ இந்த நெகட்டிவ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க. இப்போ இந்த குளோரின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இங்கே ஒரு பாசிட்டிவ் இருக்குது, அதோட இங்கே ஒரு பாசிட்டிவ், இங்கே ஒரு பாசிட்டிவ், கீழேயும் ஒரு பாசிட்டிவ். இப்போ இதே போல் இப்போ இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு என்ன இருக்கும், ஒரு சோடியம் இருக்குமா. அப்போ இதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு யூனிட் செல்ஸை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இணைச்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு பாசிட்டிவ் சுற்றி நெகட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் சுற்றி பாசிட்டிவ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அயனி படிகங்களில் சோடியம் குளோரைடுடைய முக்கியமான ஒரு அமைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அயனி படிகத்தினுடைய பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ், இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். அந்த பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அயனி படிகங்கள் அதிக உருகு நிலையை வந்து பெற்றுள்ளனங்கிறார். ஸோ இதனுடைய மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஹையாக தான் இருக்கும். அதிகமான அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா உருகு நிலையை பெற்றுள்ளன. இது இந்த அயனி படிகங்கள். ரெண்டாவது பாயிண்ட் பார்க்கும்போது இவை மின்சாரத்தை வந்து என்ன பண்ணுறதில்லை அப்படின்னா கடத்துவதில்லை. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஆனால் இந்த மின்சாரத்தை கடத்துவதில்லை அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் எப்போ அப்படின்னா அது சாலிடாக இருக்கும்போது மட்டும், திண்ம நிலையில் இருக்கும்போது மட்டும்தான் வந்து என்ன பண்ணுறதில்லைன்னா மின்சாரத்தை கடத்துவதில்லை. இதே இது வந்து நீர்ம நிலைக்கு மாறிடுச்சு, அதாவது கரைசல் நிலைக்கோ இல்லை உருகிய நிலையிலோ இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம 3வது பாயிண்டில் பார்க்கலாம்.
ஏனெனில் அயனிகள் குறிப்பிட்ட அணிக்கோவை புள்ளிகளில் நிலையான இடத்தினை பெற்றுள்ளன. எப்போ அப்படின்னா அது வந்து திண்ம நிலையில் இருக்கும்போது மட்டும்தான். இப்போ இதே இது வந்து இப்போ 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அது திரவ நிலைக்கு மாறிடுச்சு. எப்படி அப்படின்னா அது ஒன்று உருக வைக்கலாம், வெப்பத்தை கொடுத்து உருக வைக்கிறது, அல்லது தண்ணியில் நீங்கள் வந்து கரைக்கிறது. தண்ணியில் கரைச்சிங்க அப்படின்னா அது கரைசல் நிலைக்கு மாறிடும். அப்போ கரைசல் நிலையிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னா மின்சாரத்தை வந்து கடத்தக்கூடிய தன்மையை பெற்றிருக்கும் அப்படிங்கிறாங்க. அது மின் கடத்தும் தன்மையை பெற்றுள்ளன. ஏனெனில் இந்நிலைகளில் எந்தவித கட்டுப்பாடுகளும் இன்றி இதனுடைய அயனிகள் தன்னிச்சையாக, இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, தன்னிச்சையாக இயங்கும் தன்மையை பெற்றுள்ளன. ஸ்பான்டேனியஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து இயங்கக்கூடிய தன்மை இருக்கும். அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது மின்சாரத்தை வந்து கடத்துது. ஆனால் வந்து திண்மநிலையில் இருக்கக்கூடிய அயனி படிகங்களில் வந்து அது போல் தன்னிச்சையாக வந்து இயங்க முடியாது. அதனாலே வந்து அது மின்சாரத்தை வந்து கடத்துவது இல்லை. இது 4வது பாயிண்ட். இப்படிகங்களில் காணப்படும் உட்கூறு அயனிகளினுடைய இட அமைவை மாற்றியமைக்க மிக வலிமையான புற விசை வந்து தேவைப்படுவதிலிருந்து இவை கடினமானவை என அறியலாம். இந்த படிகத்தை நீங்கள் வந்து படிகத்தில் இருக்கக்கூடிய உட்கூறுகள், அது அணுக்களாக இருக்கலாம், அயனிகளாக இருக்கலாம், மூலக்கூறுகளாக இருக்கலாம், அந்த இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய இட அமைவை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வலிமையான புற விசையை கொடுக்க வேண்டியது.